கலைஞர் உரிமை தொகை என்றால் என்ன கருணாநிதி ஐயாவுடைய காசு எடுத்து கொடுக்குறீங்களா, இல்லை எங்க காசா? உங்க அப்பன் காசா இல்லை எங்க அப்பன் காசா? யார் காசு? இன்று பல்லடத்தில் பரப்புரையில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், கலைஞர் உரிமை தொகை வழங்கும் ஸ்டாலின் கலைஞரின் சொந்த பணத்தையா எடுத்து கொடுக்கிறார் என ஆவேசமாக விமர்சனம் செய்துள்ளார். எங்கிருந்து எடுக்கிறாய்? எங்களிடமிருந்து எடுக்கிறாய். எங்களிடமிருந்து எடுத்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு பெயர் எப்படி இலவசமானது? எப்படி இலவசமானது? கலைஞர் உரிமை தொகை என்றால் என்ன கருணாநிதி ஐயாவுடைய காசு எடுத்து கொடுக்குறீங்களா, இல்லை எங்க காசா? உங்க அப்பன் காசா இல்லை எங்க அப்பன் காசா? யார் காசு? யார் காசு? என்னைக்கு இந்த கேள்வி என் மக்களிடத்திலிருந்து எழும்? என்னைக்கு உங்க சிந்தனையில் புரட்சி மாற்றத்திற்கான விதை விழும்? என்றைக்கு? என்றைக்கு? காசு, வாக்குக்கு காசு. ஏன் எனக்கு சேவை செய்ய வரவன் காசு தரணும்? ஏன் தரணும்? ஏன் தரணும்? ஏன் தரணும்? அது லஞ்சம், அது ஊழலுக்கான விதை என்பது அறியாத கூட்டமா இது? அறிவு சமூகம் தானே. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன் தானே நீ. அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த கூட்டம் தானே நீ. உன்னை ஏமாத்தான் தெரிஞ்சு எப்படி இருக்க நீ? எப்படி இருக்க? எப்படி? நரி நாட்டை ஆள ஆசைப்பட்டுருச்சு. முன்னாடி இருக்கிற ஆடுகளை எல்லாம் கூட்டி வச்சு பேசுது, எனக்கு ஓட்டை போட்டு வெள்ளை விட்டுட்டீங்கன்னா நான் வென்று வந்தவொன்னே குளிர்காலத்தில் நடுக்கம் இல்லாமல் இருக்க உங்களுக்கு போர்வதாருன்னு. சரி, நரி வந்து போர்வதாருன்னு நினச்சி போட்டான் ஓட்டை. நரி முதலமைச்சர் ஆயிடுச்சு. ஆனவொன்னே என்ன செய்யுது? போர்வதான்னு கேட்குது. தாரன்ட்டு ஒவ்வொரு ஆட்டு தோலையும் உரிக்குது. என்ன எங்கள் தோலை உரிக்கிறான்னு? அதில் தான் நான் போர்வை செய்ய போகிறேன்ட்டு. இவன் 10,000 போடுறேன், இவன் 8,000 டோக்கன் தாரேன், இவன் 2,000 தாரேன், இவன் மிக்சி தாரேன், இவன் ஃப்ரிட்ஜு தாரேன், இன்னொருத்தர் 2,500 தாரேன், அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டர் தாரேன், இவன் 3 சிலிண்டர் தாரேன். எங்கேருந்து கொடுப்பான்? எங்கேருந்து கொடுப்பான்? நிறைய ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது. இந்த அயோக்கியப்பே நம்ம வரிய உரின்னு உரிப்பான். இவ்வளவுதான். இவ்வளவுதான் என் சொந்தங்களே. இவ்வளவுதான். உன்னால் தவிர்க்க முடியாது. உலக தேவையில் அடிப்படை தேவை, அவசிய தேவை மின்சாரம். மின்சாரம் இல்லாமல் எந்த இயக்கமும் நாட்டில் இல்லை. மின் கட்டணத்தை உயர்த்து. கோவச்சுக்கிட்டு என்ன இருட்டில் படுப்பியா? கட்டி தான் தீருவேன். இந்த 3 முறை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார். சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. பிறகு என்ன? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.